பூதக்ருத் என்கிற திருநாமாவை சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மாவாக இருப்பவர், சம்ஹாரம் செய்யக்கூடிய ருத்ரனாக இருப்பவர். இந்த இரண்டுக்கும் எடுத்துக்கொண்டால் நடுவிலே என்ன? காப்பாற்ற வேண்டியது. அப்படி படைத்ததையெல்லாம் தாங்கக்கூடியவர்தான் பூதப்ருத். பிரபஞ்ச ரூபேண பவதி, பிரபஞ்ச வடிவத்தில் இருப்பவர். He is the existence of the universe. He is the essence of the universe. சொல்லும்போது பாவம் என்று சொல்லிக்கிறோம் இல்லையா? ஒருவர் பேசும்போது அந்த பேச்சில் அந்த சொல்லில் இருக்கிற பாவம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பாவம் தான். எதனுடைய பாவம்? இந்த அண்ட பகிரண்டத்தின் பாவமாக இருப்பவர் அவர்தான் பாவ என்று அழைக்கப்படுகிறார். பூதாத்மா பூதானாம் ஆத்மா அந்தர்யாமி. பூதங்களின் பூதங்களின் என்று சொல்லும்போது எல்லா பொருட்களும், அது உயர்திணை அஃறிணை, அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக, அவற்றுக்குள்ளே இருக்கிற இன்னர் செல்ஃப், அப்படி இருக்கக்கூடியவர்தான் பூதாத்மா. குணோபராக ஸ்வ இச்சையா புருஷஸ்யேதி கல்பியதே. அவர் ஏதோ குணத்தில் ஒட்டி கொண்டது போல நமக்கு தெரியும். அது அவருடைய சொந்த இச்சை, ஸ்வ இச்சையா. தன்னுடைய சொந்த இச்சையினால் ஏதோ குணத்தில் ஒட்டி கொண்டதை போல ஒரு தோற்றத்தை நமக்காக தருவாரே தவிர அவர் முழுமையான தூய்மையான ஆத்மா. அதுதான் பூதாத்மா. ஸ்ரீ குருப்யோ நமக. விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 6வது முதல் 10வது திருநாமாக்கள் வரை இப்போது பார்க்கலாம். 6வது திருநாமத்தை பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஏற்கனவே பார்த்த 5வது திருநாமத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்வோம். பூதக்ருத், அதாவது எல்லாவற்றையும் உருவாக்குபவர், சிருஷ்டி செய்பவர். இதை எப்படி புரிந்து கொள்ளுவது? மும்மூர்த்திகள் என்று சொல்லுகிறோமே, சிருஷ்டி செய்பவர் பிரம்மா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறார். பரம்பொருள், ஆதி பரம்பொருள், ஆல்மைட்டி என்கிறோமே, அந்த ஆல்மைட்டி அல்லது ஆதி பரம்பொருளை ஒரு சிலர் விஷ்ணு என்று பெயர் சொல்லி அழைப்பார்கள். இன்னும் சிலர் சிவ என்று பெயர் சொல்லி அழைப்பார்கள். இன்னும் சிலர் அம்மா என்று பெயர் சொல்லி அழைப்பார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் 3 தொழில்களை செய்வதற்கு மூவருக்கு பெயர் சொல்லி இருக்கிறோம். இந்த பெயர்களெல்லாம் நாம் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள். நமக்கு புரிவதற்காக நாம் சில பெயர்களை குறிப்பிடுகிறோம். பிரம்மா சிருஷ்டிக்கு தலைவர், ருத்ரன் சம்ஹாரத்திற்கு தலைவர் என்று சொல்கிறோம் இல்லையா? ஆதி பரம்பொருளாக இந்த சகஸ்ரநாமத்தில் விஷ்ணு, எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிற விஷ்ணுவாக இருப்பவர், அவரே விருஞ்சியாக இருந்து சிருஷ்டியை செய்கிறார், ருத்ரனாக இருந்து சம்ஹாரத்தை செய்கிறார். இந்த திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத் பாதர் அப்படித்தான் விளக்கம் தருகிறார். எப்படி தருகிறார் பாருங்கள். இவர் யார்? பூதக்ருத். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா என்று கேட்டுவிட்டு, விரிஞ்சி ரூபேண பூதானி கரோதி இதி பூதக்ருத். விரிஞ்சி என்றால் பிரம்மா. பிரம்மா வடிவத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் பூதானி கரோதி, எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்கிறார். சரி, இதே பூதக்ருத் என்பதை சம்ஹாரத்திற்கும் பொருத்தலாம். எப்படி பொருத்தலாம் என்பதற்கும் விளக்கத்தை ஆதிசங்கரரே சொல்லுகிறார். ருத்ராத்மனா பூதானி கிருந்ததி. ருத்ராத்மனா பூதானி கிருந்ததி. கிருந்த என்றால் அழித்தல் என்று பொருள். எனவே பூதக்ருத்
என்று சொல்லும்போது கிருந்தம் செய்பவர், அதனாலும் அவருக்கு பூதகிருத். அப்படியானால் எப்படி பாருங்கள், ஒரு பக்கத்தில் படைப்பவரும் அவர்தான், இன்னொரு பக்கத்தில் அழிப்பவரும் அவர்தான். வசதிக்காக 3 பெயர்களை கொடுத்திருந்தாலும் கூட அந்த ஒற்றை பரம்பொருள்தான் பூதகிருத்தாக இருக்கிறார். இதை தொடர்ந்துதான் 6லிருந்து 10வது திருநாமாக்கள் வரை நாம் பார்க்க இருக்கிறோம். பூதபிருத், பாவோ, பூதாத்மா, பூதபாவனக, இந்த திருநாமங்களை முதலில் பார்க்கலாம். பூதபிருத், பூதகிருத் என்பதை தொடர்ந்து பூதபிருத். பிருத் என்றால் தாங்குவது என்று பொருள். பூதகிருத் என்கிற திருநாமாவை சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மாவாக இருப்பவர், சம்ஹாரம் செய்யக்கூடிய ருத்ரனாக இருப்பவர். இந்த 2க்கும் எடுத்துக்கொண்டால் நடுவிலே என்ன? காப்பாற்ற வேண்டியது இல்லையா? படைத்ததையெல்லாம் காக்க வேண்டும். அப்படி படைத்ததையெல்லாம் தாங்கக்கூடியவர் தான் பூதபிருத். தி சப்போர்ட்டர், தி ப்ரொடெக்டர், எல்லாவற்றையும் தாங்குகிறார், எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார் பூதபிருத். அடுத்த திருநாமம் பாவக. பாவக என்றால் என்ன பொருள்? பிரபஞ்ச ரூபேண பவதி இதி பாவக. இந்த அண்ட சராசரம் என்று சொல்லுகிறோமே, அண்ட பகிரண்டம், பிரபஞ்சம், காஸ்மாஸ், யூனிவர்ஸ், இப்படிப்பட்ட பெயர்களிலெல்லாம் குறிப்பிடுகிறோமே, இது எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பவர். இவற்றுக்குள்ளே இருப்பவர் மாத்திரம் அல்ல, இதுவாக இருப்பவர். பிரபஞ்ச ரூபேண பவதி, பிரபஞ்ச வடிவத்தில் இருப்பவர். He is the existence of the universe. He is the essence of the universe. சொல்லும்போது பாவம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஒருவர் பேசும்போது அந்த பேச்சில், அந்த சொல்லில் இருக்கிற பாவம் அப்படின்னு சொல்றோமே, அந்த பாவம் தான். எதனுடைய பாவம்? இந்த அண்ட பகிரண்டத்தின் பாவமாக இருப்பவர் அவர்தான் பாவ என்று அழைக்கப்படுகிறார். இந்த யூனிவர்ஸுக்கு என்ன பாவம் என்று கேட்டால் இறைவன்தான் பாவம். அப்படியானால் இந்த யூனிவர்ஸின் விழுப்பொருளாக இருப்பவர் வேதம், வேதத்தின் விழுப்பொருள் அவர்தான். இந்த படைப்பினுடைய விழுப்பொருளாகவும் இருப்பவர். அடுத்த திருநாமா பூதாத்மா என்று அவரை அழைக்கிறது. பூதம் என்றால் என்ன என்று பார்த்தோம் ஏற்கனவே. எல்லாவற்றுக்குமே பூதம், நமக்கு புலப்படக்கூடிய எல்லாவற்றுக்கும் பூதம் என்று பெயர் சொல்கிறோம். நீர் பஞ்சபூதங்களில் ஒன்று, மண் பஞ்சபூதங்களில் ஒன்று. இந்த பூதங்களுக்கு, பஞ்சபூதங்கள் என்று மாத்திரம் அல்ல, பஞ்சபூதங்களால் ஆகக்கூடிய, பஞ்சபூதங்களின் விதவிதமான பெர்மிட்டேஷன், காம்பினேஷனால் ஆகக்கூடிய ஜீவன்கள், உயிர்கள், விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள், இந்த வடிவங்கள் எல்லாம், இவற்றுக்குள்ளே எல்லாம் அந்தராத்மாவாக இருப்பவர் பூதாத்மா. பூதாத்மா பூதானாம் ஆத்மா அந்தர்யாமி. பூதங்களின், பூதங்களின் என்று சொல்லும்போது எல்லா பொருட்களும், அது உயர்தினை அஃறிணை, அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக, அவற்றுக்குள்ளே இருக்கிற இன்னர் செல்ஃப், அப்படி இருக்கக்கூடியவர் தான் பூதாத்மா. இதற்கு அடுத்த திருநாமம், 9வது திருநாமம் பூதபாவனக என்று அழைக்கிறது. பூதபாவனக என்றால் என்ன பொருள்? இதே திருநாமத்தை சிவ சகஸ்ரநாமத்திலேயும் பார்க்கலாம். அந்த இறைவனிடத்திலே இருந்துதான் தத்துவங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. தத்துவம் என்கிற வார்த்தைக்கே உண்மை என்றுதான் பொருள். தத்துவங்கள் தோன்றுகின்றன என்றால் என்ன? இப்படி பார்க்கலாமா? நாம் எல்லாம் இருக்கிறோம். நாம் எங்கே இருந்து வந்தோம்? இது என்ன? இது தாயின் கருவிலே இருந்து வந்தோம். இந்த தேகம் எப்படி தோன்றியது? This is made up of chemical molecules which have taken a physical shape. இல்லையா? பஞ்சபூதங்கள் நமக்குள் இருக்கின்றன, நம்மிலே இருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்கள் தான் அடிப்படை என்று வைத்துக்கொண்டால் முதலில் பஞ்சபூதங்கள் வர வேண்டும். பஞ்சபூதங்களிலே இருந்து அவற்றுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வர வேண்டும்.
அவற்றை உணரக்கூடிய நம்முடைய புலன்கள் வர வேண்டும். அந்த புலன்களுக்கு இருக்கக்கூடிய செயல்தன்மைகள் வர வேண்டும். இவையெல்லாம் தான் தத்துவங்கள். ஆகாசத்தில் ஆரம்பித்து வரிசையாக ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அதனதன் குணம். இந்த குணங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான நம்முடைய புலன்கள். நெருப்பு இருக்கிறது, அதை பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு கண் என்கிற உறுப்பு வேண்டும், பார்வை என்கிற புலன் வேண்டும். தண்ணீர், அந்த தண்ணீரை தொட்டு சுவைக்கிறோம் என்றால் அப்படி சுவைப்பதற்கு நமக்கு நா வேண்டும், அந்த நாவுக்கு டேஸ்ட் என்கிற ஒன்று வேண்டும் இல்லையா? இவையெல்லாம் தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்தன என்று கேட்டால் பரம்பொருள் கிட்டே இருந்து வந்தன. எனவேதான் பூத பாவனக, பூதங்களின் பாவங்களையும் ஏற்படுத்தியவர். அப்ப என்ன? அவர் எல்லாவற்றையும் உருவாக்குபவர். He is the generator. Everything starts from him. அதுதான் பூத பாவனக. 10வது திருநாமம் இந்த உச்சரிப்பு இல்லாமல் வேறு ஒரு உச்சரிப்பு, இதை சரியாக உச்சரிக்க வேண்டும். பூதாத்மா. பூதாத்மா இல்லை, பூதாத்மா. ஏன் பூதாத்மா? பூதாத்மா என்றால் என்ன? தூய்மையான ஆத்மா. பூதாத்மா என்றால் தூய்மையான ஆத்மா என்று பொருள். ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்கிறார், இதற்கு முன்னாலே இருக்கிற திருநாமங்களில் அவர் இதை உருவாக்கினார், இதிலே இருந்து வந்தார், இதை இப்படி செய்தார், தத்துவங்களை கொடுத்தார், பஞ்சபூதங்களை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது நமக்கு ஒரு மயக்கம் வந்துவிடும். அவருக்கு குணம், தன்மை, இயல்பு இவையெல்லாம் உண்டு, அவற்றின் மீது அவர் ஈர்ப்பு கொண்டிருக்கிறார் என்று எண்ணிவிடுவோம். ஒருவர் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறார், எல்லாவற்றிலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றெல்லாம் நம்மை போன்ற சராசரி நினைப்புகளுக்குள் அவரை கொண்டு வந்து கட்டுப்படுத்தி விடுவோம். அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு இவற்றிலே எல்லாம் எந்த விதமான பற்றுதலும் இல்லை. கேவலோ நிர்குணஷ்ச என்று உபனிஷதம் காட்டுவதை இங்கே அடிப்படையாக காட்டுகிறார் ஆதிசங்கரர். அவர் நிர்குணமானவர். நிர்குணம் என்றால் என்ன? குணம் இல்லாதவர். அப்படியானால் அந்த ஆன்மா தூய்மையாக இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கு குணம் என்று ஒன்று வந்துவிட்டாலே இது பிடிக்கும், இது பிடிக்காது என்றெல்லாம் வந்துவிடும் இல்லையா? என்னுடைய குணம் சுறுசுறுப்பாக இருப்பது என்றால் எனக்கு சோம்பேறித்தனம் பிடிக்காது, சோம்பல் பிடிக்காது, எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது பிடிக்கும். இப்படி மாறி இருக்கலாம், பெர்மிட்டேஷன், காம்பினேஷன். ஆனால் ஒரு குணம் என்று வந்துவிட்டால் இது பிடிக்கும், இது பிடிக்காது என்றெல்லாம் ஆகிவிடும். இவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், அந்த குணங்களுக்குள் கட்டுப்பட்டவர் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் கேவலோ நிர்குணஷ்ச. He is the absolute. அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். குணோபராகக ஸ்வ இச்சையா புருஷஸ்யேதி கல்பியதே. அவர் ஏதோ குணத்தில் ஒட்டி கொண்டது போல நமக்கு தெரியும். அது அவருடைய சொந்த இச்சை, ஸ்வ இச்சையா. தன்னுடைய சொந்த இச்சையினால் ஏதோ குணத்தில் ஒட்டி கொண்டதை போல ஒரு தோற்றத்தை நமக்காக தருவாரே தவிர அவர் முழுமையான தூய்மையான ஆத்மா. அதுதான் பூதாத்மா. அதி அற்புதமான திருநாமாக்கள் இல்லையா? மெல்ல 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 பகவானுக்கு பக்கத்தில் நாம் போகிறோம் என்பது இந்த திருநாமாக்களை சொல்லும் போதே நமக்கு புரிகிறது. இந்த திருநாமாக்களை எல்லாம் உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை பரிகாரத்தலம் யூடியூப் சேனல் வழங்கி இருக்கிறது. வருங்கள், இன்னமும் அணுக்கத்தில் போய் அந்த இறைவனை வழிபடலாம்.